வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 தரம் 11 மாணவர்களுக்கான வரலாறு பயிற்சி வினாக்கள். இங்கு 30 வினாக்கள் அதாவது விடைகளுடன் தரப்பட்டுள்ளது. ஆனபடியால் நீங்கள் தரம் 10 மாணவர்களுக்கும் இது பயன்படும். தரம் 11 கல்வி கற்கிற மாணவர்களுக்கும் இந்த பயிற்சி வினாக்கள் பயன்படும் விடைகளுடன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம். முதலாவது பார்ப்போம் நாங்கள் இதில், அதாவது தரப்பட்ட வினாக்கள் ஒவ்வொன்றுக்கும் இங்கே விடைகளுடன் தரப்பட்டுள்ளது. முதலாவது வினா, இலங்கையின் வரலாற்றை தொடர்ச்சியாக அறிய உதவும் நூல். அப்போ அதற்குரிய விடை மகாவம்சம். இப்போ இலங்கையின் வரலாற்றை அறிய உதவுகிற நூல்கள்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். மகாவம்சம், தீபவம்சம், சூழவம்சம் இருக்குது. ஆனால் இலங்கையின் வரலாற்றை தொடர்ச்சியாக அறிய உதவுகிற நூல் எதுன்னு சொன்னால் மகாவம்சம். 2, இலங்கையின் வரலாற்றை அறிய உதவும் கிபி 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட மிக பழமையான உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம் எது? அதாவது தீப வம்சம். அப்ப இந்த கேள்வியை இன்னொரு விதமா கேட்கலாம். தீப வம்சம் எத்தனையாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது? அப்ப கிபி 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. ஆகவே இங்க நாங்கள் இந்த வினாவிலேயே 2 வினாக்களே எடுக்கலாம். அதாவது தீப வம்சம் எத்தனையாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது? கிபி 4ஆம் நூற்றாண்டில். 3வது வினா, ராசரட்டை கால வரலாற்றை அறிய உதவும் நூல் எது? பூஜாவலிய. அடுத்தது 4வது, மகாவம்சத்தை எழுதியவர் மகாநாம தேரர். 5, மகாவம்சத்தின் சில பகுதிகளுக்கு மேலதிக விளக்கம் கொடுக்கப்பட்டு எழுதப்பட்ட நூல் எது? வம்சத்தப்ப காசினி. 6, புத்த சாசன வளர்ச்சி பற்றி கூறுகின்ற நூல் எது? நிகாய சங்கிர ஹய. 7, இலங்கையின் அரசியல் வரலாற்று தகவல்களை தரும் நூல் எது? ராஜாவலிய என்ற நூல்தான் இலங்கையின் அரசியல் வரலாற்று தகவல்களை தருகின்ற நூலாகும். 8வது வினா, மகாவம்சம் எழுதப்பட்ட காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. அப்ப இதற்கு முதல் தீப வம்சம் பார்த்தனாங்கள், அது கிபி 4ஆம் நூற்றாண்டு. அப்ப தீப வம்சம் எழுதப்பட்ட பிறகுதான் இந்த மகாவம்சம் என்ற நூல் எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. 9, கம்பளை கோட்டை வரலாற்றை அறிய உதவும் நூல் எது? ராஜாவலிய என்றதான் அதற்குரிய விடை. 10, தீப வம்சம் எழுதப்பட்ட மொழி யாது? அதாவது பாலி மொழியில இந்த தீப வம்சம் எழுதப்பட்டது. 11வது வினா, கோட்டை முதல் கண்டி ராசதானி வரையிலான வரலாற்றை கூறும் புகழ் காவியம் எது? பெரஹும்பா சிரித்த என்ற நூல்தான் இந்த புகழ் காவியம். 12, தனது தேச சஞ்சார அறிக்கையில் இலங்கை பற்றி குறிப்பிட்ட பாகியன் தேரரின் தாய் நாடு. அப்ப இதுல அந்த பாகியன் தேரருடைய தாய் நாடு எதுன்னு சொன்னால் சீனா. இப்ப இதுல இந்த அதாவது தொடர்படுத்தல்களையும் இவ்வாறான சில தேரர்களுடைய பேர்களை தந்துட்டு அவர்கள் வாழ்ந்த நாடுகள் அப்படியெல்லாம் கேட்கலாம். தொடர்படுத்தலும் இவ்வாறு தனியே வருகிற போது இப்படி வரலாம். தனது தேச சஞ்சார அறிக்கையில் இலங்கை பற்றி குறிப்பிட்ட பாகியன் தேரரின் தாய்நாடு சீனா. 13, மகாநாம தேரர் வசித்த பிரிவேனா எது? திக்சந்த பிரிவேனா. 14, இலங்கை வரலாற்றை கூறும் ஆங்கில நூல் எது? ராபர்ட் நாக்ஸ் குறிப்பு. அதாவது ராபர்ட் நாக்ஸ் என்பவருடைய குறிப்பு தான் அந்த இலங்கை வரலாற்றை கூறுகிற ஆங்கில நூல். 15, இலங்கை வரலாற்றை கூறிய போர்த்துக்கல் நூலாசிரியர் யார்? அதாவது ரிபைரோ என்று சொல்லலாம். 15வது. 16வது வினா, 2ஆம் ராயசிங்கன் காலத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட ஐரோப்பிய நாட்டவர் யார்? ராபர்ட் நாக்ஸ் என்பவர் ஆவர். அப்ப இதுல அந்த இஞ்சி கொடுத்து மிளகு வாங்கிய மன்னன் என்று சொல்லப்படுற மன்னன் இந்த 2ஆம் ராயசிங்க மன்னன். அப்ப இதுல அந்த 2ஆம் ராயசிங்க என்ற காலத்துல சிறப்பிடிக்கப்பட்ட இந்த ஐரோப்பிய நாட்டவர் யாருன்னு சொன்னா ராபர்ட் நாக்ஸ். 17, இலங்கை வரலாறு பற்றி கூறும் கிரேக்க நூல் தொகுதி எது? டிமுண்டோ, அதே போல இண்டிகா. 18வது வினா, இலங்கை வரலாறு பற்றி கூறும் இந்திய நூல்கள் எவை? அதாவது 10 பாட்டு, மணிமேகலை, அதே போல சிலப்பதிகாரம். அப்ப இந்த நூல்களை நாங்கள் எடுத்தோம்னா இவையெல்லாம் இந்திய நூல்கள் தான். ஆனால் இந்திய நூல்களாக இருந்தாலும் இவை இலங்கை வரலாறு பற்றி கூறுகிற
நூல்களாக காணப்படுகிறது. 10 பாட்டு, மணிமேகலை, மற்றது வந்து சிலப்பதிகாரம் என்று சொல்லி சொல்லலாம். இது 50 ஒன்று. 19 அரிஸ்டோட்டல் என்பவரால் எழுதப்பட்ட நூல் எது? டிமுண்டோ என்ற நூல்தான் இந்த அரிஸ்டோட்டலால எழுதப்பட்டது. 20வது வினா, மகாவம்சத்திற்கு விளக்கமளிக்கும் வகையில் எழுதப்பட்ட உரை நூல் எது? அதாவது டீகாவ என்றதான் அதற்குரிய விடை. அடுத்தது 21 புலனறுவை காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயம் எது? தம்ப மஸ்ஸ. 22 மரப்பலகை சாசனம் காணப்படும் தேவாலயம் எது? எம்பக்க தேவாலயம். அதே போல 23 பனாகடுவ செப்பேட்டை பொறுப்பித்த மன்னன் யார்? அதாவது முதலாம் விஜயபாகு மன்னன். பனாகடுவ செப்பு சாசனம் இதனை பொறுப்பித்த மன்னன் முதலாம் விஜயபாகு. 24வது வினா, தேச சஞ்சாரியான பாகியன் தேரர் கல்வி கற்ற விகாரை எது? அப்ப ஏற்கனவே நாங்கள் இந்த பாகியன் தேரர், அந்த பாகியன் எந்த நாட்டை சேர்ந்த சீனாண்டு பார்த்த நாங்கள். அப்ப இவர் வந்து தங்கி கல்வி கற்ற விகாரை எதன்னு சொன்னால் அபயகிரி விகாரை. அப்ப இந்த அபயகிரி விகாரையை கட்டிய மன்னன் என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார். அதாவது பலஹம்பாகுன்னு சொல்றது. அதாவது அபயகிரி விகாரியை கட்டிய மன்னன் வந்து பலஹம்பாகு மன்னன் தான் இந்த அபயகிரி விகாரியை கட்டியது. 25 இலங்கை தீவின் வரலாற்று தொடர்பு என்ற நூலின் ஆசிரியரான ரோபர்ட் நொக்ஸின் தாயகம் எது? அது வந்து பிரித்தானியான்னு சொல்லலாம். இப்போ ரோபர்ட் நொக்ஸினுடைய தாயகம் பிரித்தானியா, அல்லது பிரித்தானியாவை நாங்கள் வந்து இங்கிலாந்துன்னு சொல்லியும் சொல்லலாம். அடுத்த 26 இலங்கையில் அதிகளவான கல்வெட்டுக்களை உருவாக்கிய மன்னன் யார்? நிசங்கமல்ல மன்னன், அல்ல அந்த கீர்த்தி சிறி நிசங்கமல்ல மன்னன் என்றது அந்த முழு பெயர். அடுத்த 27 அபயகிரி விகாரியை கட்டிய மன்னன் யார்? பலஹம்பாகு. 28 பின்வரும் நூல்கள் எந்த இலக்கிய வகையை சேர்ந்தது என்பதை குறிப்பிடுக. அப்ப இதுல வந்து கொஞ்சம் நூல்கள் தந்து கிடக்கு. அது வந்து எந்த இலக்கிய வகையை சேர்ந்தவை. இப்ப உதாரணமாக பெரஹும்பா சிரித்த என்று சொன்ன அது ஒரு புகழ் காவியம். அதே போல பி சீதாவாக்க சட்டன, அப்ப அது வந்து போர்க்காவியம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல சி வந்து மயூர சந்தேசய, அது வந்து ஒரு தூது காவியமாக கருதப்படுகின்றது. அப்ப ஆகவே இதுல இந்த இவையெல்லாம் நூல்கள். பெரஹும்பா சிரித்த, சீதாவாக்க சட்டன, மயூர சந்தேச எல்லாம் நூல்கள். அப்ப இவை வந்து எந்த இலக்கிய வகையை சேர்ந்தது என்பது இதுல வந்து தரப்பட்டுள்ளது. அடுத்த 29வது வினா, இதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் பின் வருவனவற்றுடன் தொடர்புடைய கல்வெட்டு வகையை எழுதுக. அப்ப இதுல ஏபிசிடி என்று தந்திருக்கிறேன். அப்ப இதுல வந்து இந்த தரப்பட்ட சம்பவத்தோட தொடர்புடையவை எந்த கல்வெட்டு வகையை சேர்ந்ததுன்னு நாங்கள் போட வேணும். அதுல ஏ நாங்க பார்த்தோம்னு சொன்னா கற்பாறைகளின் மேல் எழுதப்பட்டவை என்று சொன்னால் அது பாறை கல்வெட்டு. பி கற்பீலிகளின் அருகில் எழுதப்பட்டவை புகை கல்வெட்டு. சி மலர் ஆசனங்கள் போன்ற பீடங்களில் எழுதப்பட்டவை இருக்கை கல்வெட்டு. டி செப்பனிடப்பட்ட கற்பலகையில் எழுதப்பட்டவை சுவர் கல்வெட்டு. அப்ப ஆகவே நாங்கள் இவையெல்லாம் கல்வெட்டுகளின் வகைகள். அப்ப இவை இவற்றுடன் தொடர்புடையவை என்றதை தந்திருக்கிறோம். அதற்கு நாங்கள் இவை எந்த வகையான கல்வெட்டுக்குள்ள உள்ளடங்கும் என்றதை போட வேணும். அடுத்தது 30வது வினா, இலங்கையில் அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்ட வெளிநாட்டு நாணயம் எது? ரோம நாணயம். அப்ப இலங்கையில வந்து அதாவது அதிக அளவில் இப்ப சீன நாணயங்கள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டது. ஆனா அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்ட வெளிநாட்டு நாணயம் எதுன்னு சொன்னால் ரோம நாணயம். அப்ப உங்களுக்கு இதுல தரம் 10 தரம் 11 மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய, அதாவது இந்த குறு வினா, அதாவது ஒரு சொல்லில முடி எழுதக்கூடியதான இது வந்து கூடுதலாக பகுதி ஒன்றிற்கு பகுதி ஒன்று வினாக்களுக்கு இவ்வாறு வினாக்கள் வரலாம் பகுதி ஒன்றில். அப்ப அதற்கு வந்து நீங்கள் இலகுவாக உங்களுடைய கற்றலை இலகுபடுத்தும் வகையில் இவை வந்து ஒரு சொல்லில விடி எழுதக்கூடிய மாதிரி காணப்படுகின்றது. அப்ப இவ்வாறான அலகு 2 அலகு 3லையும் இவ்வாறான வினா விடைகளோட இந்த வினாக்கள் வந்து இந்த வீடியோவில் போடப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.